எனக்கு குழந்தை கிடையாது, ஆனால் கல்யாணம் ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கனால நான் சொன்னேன், அந்த 2 குழந்தைங்களையும் நான் படிக்க வைக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. உழைச்ச பணம் மற்றவங்கள்ட்ட போய் கேட்கும்போது அது வந்து அரசியலாக மாறுமா? இப்போ லாரன்ஸ் வந்து டக்குன்னு அரசியலுக்கு வர போகிறார் அப்படிலாம் வரும். 271 பேர் இறந்துருக்காங்க. நான் ஏதாவது பண்ணாதான் மற்றவங்களை கேட்க முடியும். விவசாயி உயிர் காப்போம், சொல்லாதே செய். அவங்க வெயிலில் கரியாகி தான் நம்மளை வந்து ஏசி ரூமில் உட்கார வச்சுட்டு இருக்காங்க. இது குழந்தைங்கள கண்டிப்பாக ஒரு அப்துல் கலாமாக மாற்றணும் ஆசை. ஒரு சில ஸ்டில் பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு பாதிப்பை உருவாக்கும். இவ்வளோ நாள் நம்ம விவசாயிங்க சாகுறாங்க, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோமே தவிர அதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டெப்ஸும் நம்ம எடுத்ததில்லை. யாரும் இல்லை. இப்போ என்னையும் எடுத்துக்கல, நானும் படிப்பேன், படிச்சுட்டு விட்டுருவேன் அந்த விஷயத்த. ஒரு ஸ்டில் பார்க்கும்போது மட்டும் எனக்கு வந்து ரொம்ப உறுத்துச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பாதிப்பு. இந்த ஸ்டில் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் வந்து ஒரு தாக்கத்தை உருவாக்கின ஸ்டில் இந்த ஸ்டில்லு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விவசாய குடும்பத்துக்காக எனக்கு ஒரு ஸ்டில் அனுப்பி வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டில் பாருங்கள். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வலிச்சது, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த அம்மா உட்காந்துட்டு இருக்கிறதும், அந்த 2 குழந்தைங்களும் வந்து அப்படி உட்காந்துட்டு இருக்கிறதும், சரி யார் படிக்க வைப்பா இந்த குழந்தைங்கள, என்ன இதுக்குள்ள எனக்குள்ள அவ்வளோ ஒரு கேள்விகள். 271 பேர் இறந்துருக்காங்க, தினமும் இறந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது என்ன இது, ஒரு உயிர் வந்து காக்கப்படணும், அது வந்து தினமும் இறந்துட்டு இருக்காங்க. என்ன ரீசன்னா கடன் தொல்லை அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும்போது எனக்குள்ள சரி, ஒரு உயிர் இறக்குறதுன்னா வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அவங்க இன்னைக்கு நினைச்சா நாளைக்கு காலையில் போய் இறந்துட மாட்டாங்க. அவங்கள இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிடலாம். பட் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் அப்படி இல்லை, ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப வலிக்கும்னு நினைக்கிறேன் நான். சாவறதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா நம்பிக்கை இல்லை, ஒரு பயம்தான் காரணம். அந்த பயத்துக்கு வந்து நம்மளாம் சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சேன். அந்த பயம் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யாருமே இல்லை, நம்ம கடனை தீர்த்து வைக்க முடியாது, நம்ம குடும்பத்தை வந்து யாருமே காப்பாற்ற முடியாது. நிஜமாக சாவறதுக்கு முன்னாடி பொண்டாட்டிக்கிட்டேயோ இல்லை படுத்துட்டு இருக்கிற அந்த ஃபேமிலி கிட்ட சாரி கேட்டுட்டு தான் போயிட்டு போகிறாரு. காலை தொட்டு கேட்டு என்னை மன்னிச்சிருக்கேன், இந்த குடும்பத்தை என்னால் காப்பாற்ற முடியலன்னு தான் ஒருத்தர் போய் இறந்துருப்பாரு. ஸோ அந்த வழியை வந்து நம்மலாம் இருக்கிறோன்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து இதை பண்ணலாமான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. எனக்கு ஒரு வாரமாக நான் பேசிட்டு இருக்கேன். பேசும்போது எனக்குள்ள ஒரு சின்ன ஐடியா, சரி இதுக்கு ஒரு உதவி செஞ்சு இதுக்கு வந்து ஒரு நேம் வச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கூட கேட்டுருந்தாங்க என்கிட்ட, இதுக்கு ஒரு உதவி செய்யலாமா அப்படின்னு நானும் சொல்லியிருந்தேன், அவங்களும் கேட்டுருந்தாங்க. சரி, விவசாயி காப்போம் சொல்லாதே செய் அப்படின்னு ஒரு டைட்டில் மாதிரி வச்சு நம்ம விவசாயி உயிர் காப்போம் சொல்லாதே செய். இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும். சரி என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நான் ஏதாவது பண்ணால் தான் மற்றவங்களை கேட்க முடியும். அதால் இப்போ மொட்டை சிவா கெட்ட சிவா படம் பார்த்தீங்கன்னா அது பூஜை போடும்போது ஒரு 1 கோடி ரூபா வந்து ஆனந்த விகடன் கொடுத்து அவங்க கையால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் சார்னு சொன்னேன். அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்லாம் பண்ணாங்க. ஸோ இப்போது இந்த விவசாயிகளுக்கு ஏதாவது பண்ணும்போது என்ன பண்ணலான்னும் போது ஒரு குடும்பம் இப்போ இறந்து போன ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் இறந்துட்டு போயிட்டாருன்னா அவங்க வீட்டுக்கு வந்து என்ன தேவைப்படும்னா என் மனசில் தோணுது, அது சரி பண்ணலாம், அது மாற்றிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் ஒரு 2 மாடு வாங்கி கொடுக்கணும் அந்த ஒரு குடும்பத்துக்கு, ஒரு 2 மாடு. அப்புறம் அந்த குழந்தைங்கள படிக்க வைக்கணும் கண்டிப்பாக. இப்போ நான் ஒரு 60 குழந்தைங்கள படிக்க வச்சுட்டு இருக்கேன், அவங்க பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க. அந்த குழந்தைங்க கூட படிக்க, விவசாயிகளுடைய குழந்தைங்க எல்லாருமே படிக்கணும். என்னுடைய ஆசை என்னென்னா விவசாயிகளுக்கு குழந்தைங்க எல்லாருமே படிக்கணும். ஸோ அந்த குழந்தைங்களுடைய படிப்பு செலவும் ப்ளஸ் 2 மாடும் அவங்களுக்கு எல்லாருக்கும் 1 lakh கையில் கொடுக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. 200க்கு மேலே இருக்கிற இந்த குடும்பங்களுக்கு பண்ணக்கூடிய செலவு பார்த்திங்கன்னா இப்போ பட்ஜெட் போட்டால் 6 கோடி ரூபாய்க்கு மேலே போகும்னு நினைக்கிறேன். அது பட் 6 கோடி ரூபான்றது ஈஸி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மனசு வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. ரொம்ப ஈஸியாக 6 கோடி ரூபா நாங்கள் கலெக்ட் பண்ண முடியும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கலை நிகழ்ச்சி கூட நடத்தலான் இருக்கேன். யாரெல்லாம் அந்த கலை நிகழ்ச்சிக்கெல்லாம் போய் கூப்பிடணுமோ எல்லாரையும் போய் நான் கண்டிப்பாக கூப்பிடுவேன். கலை நிகழ்ச்சி இங்கே மட்டும் இல்லை, சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து கூட என்ன நிறைய இதுக்கு முன்னாடி வந்து கலை நிகழ்ச்சி நடத்துங்கன்னு கேட்ட ஊரெல்லாம் கூட இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நான் ஒத்துக்கல. இந்த டைமில் போய் நான் விவசாயிகளுக்காக கண்டிப்பாக நான் வந்து கலை நிகழ்ச்சி நடத்தி அந்த 6 கோடி ரூபா கிட்ட கலெக்ட் பண்ணணும்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தரும் ஒரு 10 ரூபா கொடுத்தா கூட பெரிய உதவியாக இருக்குது. ஏன்னா விவசாயிங்கன்றது நம்மளுடைய பேஸ்.
அவங்க வந்து சேத்துல கால் வச்சா தான் நம்ம வந்து சோத்துல கையை வைக்க முடியும். ஸோ விவசாயங்கிறது வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய உயிர், நம்மளுடைய சொந்தங்கள். விவசாயம் நல்லா இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ இந்த விவசாயிங்க எங்கேயோ ஒருத்தர் சாவுறாங்க, யாருமே இல்லைன்னு செத்துட்டு இருக்காங்க நிறைய பேர். நாங்கள்லாம் இருக்கோன்னு சொல்லி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, நாங்கள்லாம் இருக்கோன்னு இப்போ சினிமாவுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து அரசியலோ நாங்கள் எதுவுமே பேச விரும்பல. யாருக்கு பணம் கொடுத்தாலும் நாங்கள் வாங்கி விவசாயிங்களுக்கு உதவி செய்கிறது இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து யார் வேணால் உதவி செய்யலாம். ஸோ இது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும், அப்புறம் ஒரு சிலர் வந்து பணம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு டேக்ஸு கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஒரு சில கம்பெனி, ஐடி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பணம் கொடுக்குறோம், டேக்ஸ் கொடுப்பீங்களான்னு அந்த ஏடிஜி, நான் லாரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒரு 10 வருஷம் வச்சு நடத்திட்டு இருக்கேன். இப்போ ஒருத்தர் வந்து 1 கோடி ரூபா யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லை ஒரு 10 லட்ச ரூபா ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏடிஜியோட பில்லோடு நாங்கள் கொடுப்போம். ஸோ இதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும். மொட்டை சிவா கெட்ட சிவா வந்து படம் ஸ்டார்ட் ஆச்சே தவிர பட் பணம் வரல, எல்லா பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கப்புறம் சிவலிங்காலேருந்தும் ஒரு 2 ரூபா கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் எனக்கு நான் வந்து திருவெட்டியூரில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இவ்வளோ பணம்லாம் வரும்லாம் நான் நினைக்கவே இல்லை. என் இண்டஸ்ட்ரி தான் எனக்கு கொடுத்தது இந்த பணம். என்னுடைய ரசிகர்களும் அவங்க தான் வந்து இப்போ இந்த லெவலுக்கு நான் வந்து மொட்டை சிவா கெட்ட சிவா 5 கோடி ரூபா விட்டு கொடுத்து மறுபடியும் 2 கோடி ரூபா கொடுக்குற அளவுக்கு என்ன கடவுள் என்ன வச்சுருக்கான்னா இதுக்கெல்லாம் சினிமாவும் என்னுடைய இண்டஸ்ட்ரியும் தான் காரணம். இது வந்து என்னுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பணமும் வந்து எனக்கு பப்ளிக் கொடுத்தது தான். ஸோ மக்கள் கொடுக்குற பணம் தான் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து நான் இதுக்காக வந்து சிவலிங்கா படத்துலேருந்து 1 கோடி ரூபா நான் கொடுக்குறதா நான் டிசைட் பண்ணியிருக்கேன். இந்த குழந்தைங்கள கண்டிப்பாக ஒரு அப்துல் கலாமாக மாற்றணும் என்னுடைய ஆசை. நான் ஏன் இவ்வளோ எமோஷனலாக வரேன்னா எனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும். சின்ன வயசுலேருந்து பிரெயின் டியூமர்லேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அந்த விவசாயிகளுடைய அந்த அம்மா அழுது வந்து இன்னும் கூட என் மைண்டில் நிற்குது. ஸோ பார்க்குறவங்க எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள். இங்கே வந்து நான் சொன்னோன்னே எல்லோரும் வந்து இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் கூப்பிட்டோடனே வந்து சௌத்ரி சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சௌத்ரி சார் ஒரு 2 வார்த்தை சார். அனைவருக்கும் வணக்கம். லாரன்ஸ் நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு பெருமையாக இருக்குது. 20 வருஷத்துக்கு முதல்ல நான் லாரன்ஸை ஹீரோவை அறிமுகப்படுத்தும் போது லாரன்ஸை நான் ஹீரோவை தான் அறிமுகப்படுத்தினே தவிர்த்து உண்மையாகவே உங்களுக்கு எல்லாம் ஹீரோ ஆகிட்டாரா லாரன்ஸ் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா காரியம் பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு வந்து நிறையாவே லாரன்ஸ் கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் எதாவது செய்யணும். ஸோ லாரன்ஸ் என்ன நம்ம அந்த விவசாய குடும்பத்துக்காக என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக அவருக்கு நம்ம சப்போர்ட்டாக இருப்போம். நாங்கள் மட்டும் இல்லை, எல்லோரும் சப்போர்ட்டாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த நல்ல காரியத்தை அத்தனை பேர் உதவணும். அது நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த அளவுக்கு லாரன்ஸுக்கு வந்து பெரிய மனசு இருக்கும் நான் எதிர்பார்க்கல. ஆனால் அதாவது சாதாரணமாக சினிமாக்காரங்க வாங்குறத வாங்கி தான் பழக்கப்பட்டிருக்காங்களே தவிர இது மாதிரி கொடுத்து நிறைய பேருக்கு வந்து மனசு வராது. அந்த மனசு லாரன்ஸ் இருக்குது. அவர் நீடோடி வாழணும். அவர் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் அவர் நிறைய உதவிகள் செய்வார். நாங்கள்லாம் அவர் கூட ஒற்றுமையாக இருக்கும். நாங்கள் கூட எல்லாம் ஒத்துழைப்போம்னு சொல்லி உங்களை சொல்லிக்கொள்கிறேன். உழைச்ச பணம் மற்றவங்கள்ட்ட போய் கேட்கும்போது அது வந்து அரசியலாக மாறுமா, இப்போ லாரன்ஸ் வந்து டக்குன்னு அரசியலுக்கு வர போகிறார் அப்படிலாம் வரும். ஸோ அந்த இடத்துக்கே நாங்கள் போகல. எங்களால் முடிஞ்சது எவ்வளோ பண்ண முடியுமோ, ஸ்டூடெண்ட்ஸால் எவ்வளோ முடியுமோ எங்கள் வேர்வை. சார் ஒரே ஒரு விஷயம், அரசியல்லேருந்து பணம் எடுத்து பண்ணால் அது மக்கள் பணமே மக்கள் கொடுக்குற மாதிரி. ஆனால் இது என்னுடைய வேர்வை, என் சொந்த வேர்வை, இதை நான் கொடுக்குறோம். பொதுவாகவே இது வந்து ஒரு சந்தோஷமான மேடை கிடையாது, ஒரு சங்கடமான மேடை என்ன கேட்டால். ஏன்னா இத்தனை உயிர் போகுதுன்னும் பொழுது ஒரு உயிரை ஒருத்தர் அழிக்கிறாருன்னா அவர் எந்த அளவுக்கு அந்த இதை ரீச் பண்ணியிருப்பார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சோதனையை ரீச் பண்ணி முடியாமல் போய் கடைசியில் சாகிறாருன்னா அப்படிப்பட்ட ஒரு மரணம், அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். இந்த ஃபோட்டோ எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார், பார்த்தேன் நானும். நான் எப்பவுமே கடவுளை வந்து வேண்டும்போது என் குடும்பம் நல்லா இருக்கணும் வேண்டதை விட என் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு வேண்டுவேன். ஏன்னா என் ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் என் குடும்பம் தன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க சம்பாதிக்கணும், எங்களை வச்சு படம் எடுக்கிறவங்க. அதுக்கு அடுத்தபடியாக நான் சாப்பாடு சாப்பிடும்போது கடவுளுக்கு வந்து இந்த சாதத்தை கொடுத்த அப்படின்னு வேண்டுவேன். நெக்ஸ்ட்டு இதை விதைச்ச விவசாயியை வேண்டுவேன் நான். ஏன்னா யாருமே யோசிக்கிறது இல்லை. இது நம்ம எப்பவுமே பண்ணுவோம், நான் பண்ணுவேன், என்னுடைய பழக்கம். சினிமா பண்ணுறோம் பண்ணல அதெல்லாம் வந்து வியாபாரம், அது வேறு விஷயம். பட் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு எங்களை மாதிரி யாரெல்லாம் கூட இருக்கணும்னு காலையில் மாஸ்டர் சொன்ன உடனே நானும் சொன்னேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு என் சன்னுக்கிட்டையும் நான் பேசினேன். ஸோ சக்தியும் நானும் சேர்ந்து உடனடியாக மாஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னேன், மாஸ்டர் ஒரு 5 லட்ச ரூபா நான் கொண்டு வந்துடுறேன், நான் கொடுக்குறேன்.
அப்படின்னு நான் சொன்னேன். அந்த 5 லட்சம் எழுதும்போது இன்னொரு சைபர் எழுதலாமே எனக்கு ஆசை இருந்தது. பட் அங்கே பேங்க்கில் பணம் இருக்காது, அதனால் என்னால் எழுத முடியல. வருங்காலத்தில் நிச்சயமாக நம்மளாம் பண்ணுவோம். இது நிறைய பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். எங்கள் இண்டஸ்ட்ரியிலே நிறைய பேர் இது வந்து கண்டிப்பாக செய்வாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தோணும். ஸோ நிச்சயமாக இது வந்து எங்கள் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த எத்தனையோ பேர் இதில் வந்து நிச்சயமாக கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. விவசாய குடும்பம் வாழணும், அவங்க தான் நம்மளுடைய முதுகெலும்பு. அவங்க இல்லைன்னா நம்ம இல்லவே இல்லை. ஒவ்வொரு வேளை ஒவ்வொரு சாப்பாடும் அவங்க வெயிலில் கறியாகி தான் நம்மளை வந்து ஏசி ரூமில் உட்கார வச்சுட்ருக்காங்க. அவங்க உடம்பை கறியாக்கி நம்மளை உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வசனமாக பேசுகிறது வேறு, பட் உண்மை இதுதான். அப்படிப்பட்ட விவசாயிகள் நல்லா இருக்கணும். ஒரு 15 பேர் கொண்ட குழுவா வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதை ஆரம்பிச்சோம், இந்த எல்லா ப்ராப்ளம்ஸ் பார்த்து. ஸோ எங்களோட மெயின் எய்ம் என்னன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா கஷ்டப்படுற 7 விவசாய குடும்பங்களை நாங்க கண்டெடுத்து, நாங்க எப்படி அதை கண்டுபிடிக்கிறோம்னா, எங்க ஹாஸ்டல்ல எங்க காலேஜ்ல நிறைய விவசாய மாணவர்கள் படிக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்லி அவங்க கிராமத்துல போய் ரிசர்ச் சர்வே பண்ணி அவங்க அங்க இருந்து ஃபேமிலிஸை கொண்டு வந்து நாங்க அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி எங்களால முடிஞ்ச நிதி உதவி வந்து நாங்க அவங்களுக்கு பண்ணிட்டு நாங்க வந்து அவங்களுக்கு பண்ண போறோம். 3 விதமான உதவிகள் வந்து நாங்க விவசாயிகளுக்கு கொடுக்க போறோம். ஏன்னா ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறாருன்னா அதுக்கு நாங்க கண்டறிஞ்ச 3 வழிகள். 3 அவங்களுக்கு டிரைவிங் ஃபேக்டரா இருக்கிறது. 1 கடன் பிரச்சனை. ஸோ கடன் பிரச்சனையில நாங்க வந்து ஒரு விவசாயி நகை வச்சு ஒரு குடும்பத்தை மீட்ட முடியாம நகை வந்து மூழ்கி போயிருக்கோம். ஸோ அது மாதிரி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸே ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு போய் தஞ்சாவூர், மதுரை, அதனால தஞ்சாவூர்ல இருந்து வராங்க. இப்போ மதுரை அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் போய் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளோட குடும்பங்களை நேரடியாக சந்திச்சு அவங்களுடைய ரசீது, சீட்டு, பில்லு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே வச்சு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி நாங்கள் கொடுக்குறோமா ஜென்யூனாக தான் போய் சேருதா அவங்களுக்கு அப்படின்றதையும் வெரிஃபை பண்ணி நாங்கள் அந்த அமௌண்ட்டை கொடுக்க போகிறோம். இது வரைக்கும் எங்களுடைய காலேஜில் இருக்கிற 2000 மாணவர்கள் அவங்களுடைய பாக்கெட் மணியை போட்டு மட்டுமே 15 லட்சம் தருவாங்க. நான் வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா என்னால் 30 லட்சம் எடுத்து அந்த விவசாயிகளுக்கு கொடுக்க முடியுன்றதுக்காக ஒரு ஃபெஸ்டிவலா சார் வந்து எங்களுக்கு உதவி செய்ய போறாரு. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஒரு 2வது உதவி வந்து அந்த குடும்பத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு எஜுகேஷனல் ஹெல்ப். ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒருத்தர் படிச்சாலே இந்த குடும்பம் வந்து அடுத்த லெவலுக்கு எலிவேட் ஆயிடும். ஸோ அந்த குடும்பத்துக்கான அந்த எஜுகேஷனல் ஹெல்ப் எங்களோட காலேஜ் ட்ரஸ்ட் மூலமாக மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா என்ஜிஓஸோட ட்ரஸ்ட் மூலமாகவும் அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்க போகிறோம். ஸோ அது வந்து அதே மாதிரி ரிசர்விங் கேண்டிடேட்ஸ். 3வது ஒரு இன்ஜினியராக எங்களால் என்ன பண்ண முடியும், எங்களால் ஒரு IoT பேஸ்ட் வாட்டர் பம்ப்ஸ் பண்ணி தர முடியும். அண்ணா சொன்ன மாதிரி வெதர் ரிசர்ச்சிங் ஆப்ஸ் பண்ணி தர முடியும். விவசாயிகளுக்கு வெறும் அதை வந்து எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஒரு விவசாயிக்கு அதை எந்த விதத்தில் கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த விதத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக சார் பேர் வச்சு கொடுத்த இந்த ஆர்கனைசேஷன் மென்மேலும் வளர்ந்து அண்ணா சொன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை, ஒரு காலேஜ் இல்லை, இது வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா காலேஜும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது பரவச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு சோறு போடுற தெய்வங்களை நம்ம என்றைக்குமே மறக்கலன்றதை அவங்களுக்கு புரிய வச்சாலே போதும். ஸோ சார் சொன்ன விவசாயி உயிர் காப்போம், சொல்லாதே செய்ய போகிறோம். நன்றி. நான் ஒரு MNCயில் தான் ஒர்க் பண்ணுறேன். அது இல்லாத மற்ற நேரத்தில் ஃபுல்லாக இதுதான் பண்ணணும்னு இல்லாமல் ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கலாம், இல்லை நெடுவாசல் பிரச்சனை, எல்லாத்துக்குமே நாங்கள் எங்களோட சப்போர்ட்டை கொடுக்குறோம். நாங்கள் ஆக்சுவலி இந்த அம்மா வந்திருந்த போது அண்ணா காசு கொடுத்தாங்க. அந்த அம்மா வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்த போது சொன்னாங்க, பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்க போகிறேன்னு தெரியலன்னு. எனக்கு குழந்தை கிடையாது, ஆனால் கல்யாணம் ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கனால ஸோ நான் சொன்னேன், அந்த 2 குழந்தைங்களையும் நான் படிக்க வைக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க.